வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நடிகர் விஜயோட ஜாதகம் பற்றி. அவரோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது, வரப்போகிற தேர்தலில் அவர் முதல்வர் ஆவாரா, இல்லை எவ்வளோ ஓட்டுக்கள் வாங்குவார், அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஓட்டு எண்ணிக்கை நாளைக்கு நடைபெற இருக்குது. அதில் எவ்வளோ சதவீதம் ஓட்டுக்கள் வாங்குவார், அதை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல அவரோட ஜாதகம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்ம இப்போ திரையில் பார்க்குறோம். அவர் கடக ராசி, கடக லக்னம். ஒரு ஜாதக அமைப்புகள் மிக சிறப்பாக இருக்கிறது. ஆனால் கடந்த ஒரு 6 மாசமா இருக்கிற தசா புத்தி அவருக்கு சரியா இல்லை. ஸோ அதை இப்போ பார்த்தப்ப இந்த 3-4 மாசமாக ஏதோ ஒரு பிரச்சனைகளையே சந்திச்சுட்டு இருந்திருப்பாரு. குறிப்பாக அவரோட படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது, அது இல்லாமல் மற்ற பிரச்சனைகள், நடிகர்களை கம்பேர் பண்ணி வர்றது, அது எல்லாமே சற்று சாதகமாக இல்லா தன்மையாக தான் இருந்துச்சு. அது இந்த நடக்க இருக்கிற தசா புத்தி, அதுவும் இன்னொரு 1 or 2 months இருக்கும். ஸோ அதன்படி பார்த்தா இந்த ஓட்டு எண்ணிக்கையில் அவர் முதல்வர் ஆகாது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஆனால் அந்த தசா புத்தி இன்னொரு சைடில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் தரும், எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தரும். அதன் வகையில் ஓட்டு எண்ணிக்கை அவர் ஜாஸ்தியாக வாங்குவார். நம்ம ரங்கராஜ் பாண்டியன் சொன்ன மாதிரி 10 சீட்டு வாங்குவார் அப்படிங்கிறத விட காட்டிலும் 15-20 சீட்டு வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவர் சொன்னதை விட ஜாஸ்தியாக வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் முதல்வர் ஆவாரா அப்படிங்கிறத கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். ஆனால் 2031-36 வருடங்கள் கண்டிப்பாக முதல்வர் ஆவார். ஏன்னா அந்த டைமில் அவரோட கிரகநிலைகள் அருமையாக இருக்குது. ஸோ இது எப்படின்னு பார்த்துட்டோம்னா, அவரோட சினிமா கேரியர் அப்படின்னு பார்த்தோம்னாவே யாரோ ஒருத்தர் ஹெல்ப், யாரோ ஒருத்தர் சப்போர்ட், அவரோட குறிப்பாக அவரோட தந்தையோட சப்போர்ட் கூடவே இருந்திருக்குது என்ட்ரி பீரியடில். ஸோ அதில் அப்படியே படிப்படியாக மேலே வந்தார், சினிமாவோட கேரியரோட பீக்கே வந்தார். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஏதோ ஒரு சப்போர்ட் தேவைப்படும். ஸோ அது இந்த சென்ட்ரல் எலெக்ஷனில் ஏதோ ஒரு கூட்டணி அமைஞ்சு அதன் பின்னாடி 2031-36 முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. திரும்ப சொல்கிற வாய்ப்புகள் தான். கிட்டத்தட்ட 100% சொல்ல முடியாட்டும் 95% நம்ம சொல்லிடலாம். இப்போ இங்கே ஏன் 95% அப்படின்னு சொல்கிறோம்னா, தனிநபர் ஜாதகத்தில் தனிநபர் நிகழ்வு, அதாவது குழந்தை பிறக்கிறது, திருமணமாகாது அப்படிங்கும்போது நம்ம 100% சொல்லிடலாம். 100% குழந்தை பிறக்கும், 100% திருமணமாகும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இப்போ இங்கே போட்டி தான். ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் போட்டி. ஸோ அந்த கட்சியும் 95% ஜெயிக்கும், 5% தோற்கும். அதே மாதிரி இவரோட கட்சியும் 95% ஜெயிக்கும், 5% தோற்கும். ஸோ அதனால 31-36 95% இவருக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்த கட்சி 5% தோத்தார். ஸோ அதனால இங்க 95 சொல்றோம். ஸோ குறிப்பாக 2030 அவர் சினிமாவில் ஒரு திரைப்படம் நடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியும் அடையும். ஸோ அதோட ஜோர்லி அப்படியே 31-36 கண்டெஸ்ட் பண்ணார்னா நல்ல எந்தெந்த தொகுதிகள் எவ்வளோ சீட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கும், எவ்வளோ சீட்டுகள் வரக்கு வாய்ப்பு இருக்குதும், அதுவும் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் வச்சிருக்குது. வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ விஜய் ரசிகர்கள் இந்த இதில் அவர் சீட்டு வாங்குறதே மிகப்பெரிய வெற்றி தான். சீட்டு வாங்கிட்டாலே மிகப்பெரிய வெற்றி தான். ஓட்டு எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1 கோடி டச் ஆகிட்டாலே மிகப்பெரிய வெற்றி தான். வேறு எந்த கட்சிகளும் எடுத்தெடுப்பில் வராத வெற்றியை கண்டிப்பாக சந்திப்பார். அது இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலை எதிர்பாராத அதிர்ஷ்டம் தரும் அதன்படி. ஆனால் முதல்வர் அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி தான். சரிங்களா? பட் இருந்தாலும் ஹோப்ல இருக்கலாம். விஜய் ரசிகர்கள் 31-36 கண்டிப்பாக முதல்வர் ஆவார்.